இந்த ஜாயிண்ட் பெயின் எதனால வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று டயாபெட்டிக்காக இருக்கலாம். கிரானிக் டயாபெட்டிக்காக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் குறைஞ்சி அதனால உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்லையும் உங்களுக்கு பெயின் இருக்கும். பாத்ரூம் போனேன் அப்படியே வலிக்கு விழுந்தேன், கால் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வலிக்கு விழுந்ததுனால கால் உடையலை, உடைஞ்சதுனால தான் வலிக்க வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு பிரிட்னஸ் இருக்கும். அதுக்கு கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முழங்கால் மூட்டு வலி இருக்கு இல்லையா, இந்த முழங்கால் மூட்டு வலியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பக்கத்து இல்லையா, அதை முழங்கால் சில்லெலும்பு சொல்கிறோம் இல்லையா, பெட்டல் அதில் வச்சிருங்க. இந்த விரலையும் இந்த விரலையும் கீழே 2 பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த லெக்கை லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்களேன். அது மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ரத்த ஓட்டம் அதிகரித்து அங்கே அழுத்தம் கொடுத்து அந்த முழங்கால் மூட்டு வலியும் சரியாக போயிடும். ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்களுக்கு நிறைய தண்ணி சாப்பிடணும். அது இல்லாமல் லெமன் ஜூஸில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறங்க, ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கிறங்க. இதை போட்டுட்டு கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வர ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஜாயிண்ட் பெயின், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பெயின் இருக்குது. மாடியில் ஏறுறது கஷ்டம், காரில் ஏறுறது கஷ்டம், காலிலேருந்து இறங்குறதுக்கு கஷ்டம், இது மாதிரியான நிறைய கஷ்டப்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் தான். மிக குறிப்பாக மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி இருக்கும், அடுத்து குதிகால் வலி இருக்கும், அடுத்து இடுப்பு வலி இருக்கும், அடுத்து இந்த ஷோல்டர் பெயின் இருக்கும். இதுதான் நிறைய வலி இருக்குது. அடுத்து கழுத்து வலியும் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி இயற்கையாக நீங்கள் அதுலேருந்து வெளில வர்றது, என்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஜாயிண்ட் பெயின் எதனால வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று டயாபெட்டிக்காக இருக்கலாம். கிரானிக் டயாபெட்டிக்காக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் குறைஞ்சி அதனால உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்லையும் உங்களுக்கு பெயின் இருக்கும். இங்கே எல்லாம் ப்ராசன் ஆயிரும், எல்லாம் இறுகி போகிறதுனால உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அடுத்து கால்சியம் குறைபாடு இருக்கும், கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும். கால்சியம் மிக மிக முக்கியமான உணவு. அந்த கால்சியத்தை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன ஆகும் சொன்னாக்க ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வரும். அதாவது எலும்புகள் வலுவற்ற நிலை உருவாகிடும். நம்ம இந்த கால்சியம் சத்து இருக்கு இல்லையா, அது 99% கால்சியம் நம்முடைய போனில் தான் இருக்கும். 1% நம்மளுக்கு இதயத்துக்கு தேவைப்படும். இதயம் இதமாக இயங்குவதற்கு தேவைப்படும். இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால், கால்சியம் நிறையா உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை. இப்படி எடுத்துக்கிறதுல என்ன சொன்னோம்னா, நம்முடைய சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த எலும்பில் ஓட்ட போட்டு இந்த கால்சியம் எடுத்து இதயத்துக்கு அனுப்பிடும், இதய தசைகள் இயங்குவதற்கு. இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 1% உங்களுக்கு இந்த கால்சியத்தை உறிஞ்சிருதான் நம்ம உடம்பு. அப்போ 25 வயசில் உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சு, இதை வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தது கிட்டத்தட்ட நீங்கள் 50 வயசில் உள்ள பார்க்கல பார்த்தீங்கன்னா 25 கிலோ வெயிட் குறைஞ்சி போயிடும், போன் டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். அப்போ பிரிட்டில்னஸ் வரும், உடையக்கூடிய தன்மை வரும். நிறைய பேர் பாங்க, பாத்ரூம் போனேன் அப்படியே வலிக்கு விழுந்தேன், கால் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வலிக்கு விழுந்ததுனால கால் உடையலை, உடைஞ்சதுனால தான் வலிக்க வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு பிரிட்னஸ் இருக்கும். அதுக்கு கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும்னு சொன்னால் எல்லா ஜாயிண்ட்டுக்கு கால்சியம் போயிட்டு கொஞ்சம் உயர்வுத்தன்மை அதிகரிக்கும். அடுத்து ரொம்ப மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க சிலவங்க. நிறைய நடக்கிறது கிடையாது, கை கால் ஆட்டுறது கிடையாது. இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுற எக்ஸசைஸ், இந்த சிம்பிளாக இந்த கை இருக்குல்ல, கையை நல்லா பின்னாடி ஆட்டினாலே சரியாக போயிடும். இந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அடுத்து மேலே எப்படி தூக்குறது, இந்த கையை எப்படி தூக்குறது, இது மாதிரி தூக்குறது, இது மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னாலும் இந்த மூவ்மெண்ட் வரும். நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லி விட்டீங்கன்னா நான் ப்ராஷன் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழங்கால் மூட்டு வலி இருக்கு இல்லையா, இந்த முழங்கால் மூட்டு வலியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பக்கத்து இல்லையா, அதை முழங்கால் சில்லெலும்பு சொல்கிறோம் இல்லையா, பெட்டலா அதில் வச்சிருங்க. இந்த விரலையும் இந்த விரலையும் கீழே 2 பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த லெக்கை லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்களேன். அது மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ரத்த ஓட்டம் அதிகரித்து அங்கே அழுத்தம் கொடுத்து அந்த முழங்கால் மூட்டு வலியும் சரியாக போயிடும். அது மாதிரி கணுக்கால் இருக்கு இல்லையா, கணுக்காலில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணீங்களா, இப்படி ஜஸ்ட் இப்படி பெடல் பண்ணுறீங்களே, அது மாதிரி பண்ணாலே போதுமானது. அது மாதிரி ஒரு டேபிளை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த விரலில் வச்சுட்டு அப்படியே மேலே போங்க, கீழே வாங்க. அதாவது கால் விரலை சொல்கிறேன், அப்படி கால் விரலை ஊனிட்டு அப்படியே மேலே குதிகாலை மேலே தூக்குங்க. தூக்கிட்டு இது மாதிரி பண்ணுன்னு சொன்னால், அது மாதிரி ஒரு 18 முறை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அந்த விரல்களில் உள்ள புள்ளிகளை எல்லாம் கொடுத்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இரத்த ஓட்டம் அதிகமாக உள்ள மாதிரி இங்கே பார்த்துக்கணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்களுக்கு நிறைய தண்ணி சாப்பிடணும். அது இல்லாமல் லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சு அதில் மஞ்சள் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இந்த மஞ்சள் இங்கே கடையில் வாங்கின மஞ்சள் இருக்கக்கூடாது. நீங்களாக கட்டி மஞ்சளை வாங்கிட்டு
அதை வந்து நீங்களாக போயிட்டு அரைச்சி அதைத்தான் இதுக்கு பயன்படுத்த வேண்டும். எஞ்சிருக்க மஞ்சளை நீங்கள் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதனால லெமன் ஜூஸில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறங்க, ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கிறங்க. இதை போட்டுட்டு கலக்கிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வர உங்கள் ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்கு ஒரு மிராக்கலாக இருக்கும். என்னடா அது உலக அதிசயமாக இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா இது சிம்பிள், வீட்டில் இருக்க டிப்ஸ் தான். எலுமிச்சம்பழம் கிடைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் போடணும், ஒரு 2 கல் உப்பு, முடிஞ்சு போச்சு. டெய்லி காலை மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். பண்ணிங்கன்னா எல்லா ஜாயிண்ட் பெயினும் உங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்து வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து இந்த ஷோல்டர் பெயின் தான் நார்மலி இந்த ஷோல்டர் பெயின் நிறைய பேர் இருக்கிறோம். அதுக்கு வந்து 2-3 வர்ம புள்ளிகள் சொல்லித்தர்றேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறது முன் கக்க முடிப்பு இருக்குல்ல, இந்த முன் கக்க முடிப்பு வந்து புஜவர்மம்னு பேர். இதுக்கு நேராக பின்னாடி கம்புக்குழி வர்மம்னு பேர். ஓகே, இந்த இடத்துல நல்லா 18 முறை நல்லா கிளாக் வைஸ் நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இந்த நடுவிரல் வச்சு நல்லா சப்போர்ட் கொடுத்து அழுத்தம் கொடுத்துருங்க. அதே மாதிரி பின்னாடி பின்கக்க மடிப்பில் 27 முறை அழுத்தம் கொடுத்துருங்க. உங்களுக்கு முடியாட்டி யாராச்சும் அவங்க வீட்டுக்காரம்மாயோ வீட்டுக்காரரையோ உங்கள் பிள்ளைங்களோ யாராச்சும் நல்லா கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துக்க சொல்லுங்கள். 2 பேர் அழுத்தம் கொடுத்துறீங்களா? அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இது கை பெருக்கொலின்னு பேர். ஸோ இது வந்து ஆள்காட்டி விரல், இது வந்து பெருவிரல், இதுக்கு இடையில இந்த இடம் இருக்கு இல்லையா, இது கை பெருக்கொலின்னு பேர். இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ 3 புள்ளி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 3 வர்ம புள்ளிகள் சொல்லியிருக்கேன். புஜவர்மம், பின்னாடி கம்புக்குழி வர்மம், இது கைப்பெருக்க ஒளி. இந்த 3 இடத்துலையும் 18 முறை அல்லது 27 முறை நீங்களாக இங்கே வளச்சுழற்சி பண்ணணும். பின்னாடியும் வளச்சுழற்சி பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்படியே அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் உடனே வந்து 3 நிமிஷத்துல நீங்கள் கையை தூக்கிடுவீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு தூக்க முடியலையே, இப்போ தூக்கிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.